Welcome to Plus One Maths. Chapter 3 Trigonometry, exercise 3.5. அதில் first 6 problems ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ now 7th problem we are going. So nice problem. 1 plus tan 1 degree plus 1 plus tan 2 degrees plus 1 plus tan 3 degrees 1 plus tan 44 degrees etc. அதாவது போட்டு லாஸ்ட்டாக 1 plus tan 44 degree is a multiple of 4 அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. சரியா? இதை என்ன பண்ணுறோன்னப்போ இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப் a plus b equal to 45 if a plus b equal to 45 degrees 1 plus tan a into 1 plus tan b equal to 2 அப்படின்னு பார்த்தோமே அது ரிலேட்டடாக இந்த ப்ராப்ளம் a plus b 45 அப்போ அந்த ஆங்கிள் 45 வர மாதிரி இருக்கிறத குரூப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் இதையும் அப்போ இது என்ன this will be 1 plus tan 1 into 1 plus tan 44. அதே போல் இதுக்கு என்ன வரும் 1 plus tan 2 எடுத்தோம் அப்படின்னா we have to take the previous one, அதாவது 1 plus tan 43. அதுக்கு பிறகு அப்படியே போட்டே போகலாம் 1 plus tan 3 அப்படின்னா அது வரணும். ஸோ 1 plus tan 44 போட்டுட்டோம். லைக் திஸ் போயிட்டே இருக்கும் இந்த ப்ளாட்டில் 1 plus ஒரு மூணாவது எழுதுகிற வேணால் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ 1 plus tan 3 degrees into 1 plus என்ன வரணுங்க tan 42 degrees இப்படி போயிட்டே இருக்கும். மொத்தம் இங்கே 44 டிகிரி இல்லையா 22 இந்த மாதிரி குரூப் பண்ணாதீங்க. மொத்தம் 44 டேர்ம்ஸ் இருக்குது 1 2 அதுபோல் இந்த மாதிரி குரூப் பண்ணுறப்போ 22 டேர்ம்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ நான் இந்த பாட்டை என்ன சொல்கிறேன் 1 plus tan a into 1 plus tan b equal to 2. எப்போ we know 1 plus tan a into 1 plus tan b equal to 2 if a plus b equal to 45. இங்கே இது a இது b 45 ஆயிடுச்சா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன வரும் 2. அடுத்தது ஒரு 2 அடுத்தது 2 இது போல் எத்தனை முறை வரும் 22 டைம்ஸ் வரும். am I clear? ஏன் 22ன்றது சரியாக புரிஞ்சுதா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை போல் 2 into 22ன்னு வருது. அதர்வைஸ் 4 டைம்ஸ் ஆஃப் 11 வரும். அதர்வைஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு சரியாக புரியணும். இந்த 22 டைம்ஸ் அப்படின்றது சரியாக புரியணும். அது புரிஞ்சது அப்படின்னா ஓகே இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். திருப்பி நான் சொல்கிறேன் மொத்தம் வந்து இது போல் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க 44 வரைக்கும். அப்படின்னா மொத்தம் 44 டேர்ம்ஸ் லைக் திஸ் இருக்குது. அதில் பாதி என்ன பண்ண நம்ம குரூப் பண்ணுறதுனால அது 22 டேர்ம்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே எழுதிடலாம் நீங்கள் 22 டேர்ம்ஸ் லைக் திஸ் அப்படின்றது. இப்போ நாம் இதை பண்ணுறோம் we know that அப்படின்னு எழுதுகிறோம். இதுக்கு பதிலாக இது வந்து 2 அதாவது இது 2 சேர்த்து 2 இது 2 சேர்த்து 2 இது 2 சேர்த்து 2 இப்படி வரும். அது போல் 22 டைம்ஸ் வரும். அப்போ 2 + 2 + 2 அப்படின்றது 22 டைம்ஸ் அப்படின்னா 3 டைம்ஸ்னால் 2 × 3. ஸோ 4 டைம்ஸ்னால் 2 × 4 22 டைம்ஸ்னால் 2 × 22. இங்கேருந்து ஒரு 2 வெளில எடுத்துடலாம் 4 டைம்ஸ் 11. அவங்க கேட்குறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றாங்க. எஸ் we have proved it. Is it all right? Question number 8 tan pi by 4 plus theta minus or tan pi by 4 minus theta equal to 2 times or tan 2 theta. வேறு வழியே நமக்கு அந்த tan of a plus b ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். that will become tan pi by 4 plus tan theta tan a plus tan b divided by what minus tan a tan b. இங்கே அதே போட்டு மைனஸ் போட்டுட்டு மேலே மைனஸ் வர போகிறது அவ்வளோதான். tan of pi by 4 இது மைனஸ் தீட்டான்னு ஆகும். இது வந்து 1 plus இப்படி வரும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க இந்த tan pi by 4ன்றதை 1ன்றதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. 1 plus இது tan தீட்டான்னு ஆகிடும். கீழே 1 மைனஸ் இது 1 ஆகிறதுனால tan தீட்டான்னு ஆகிடும். இப்போ டினோமினேட்டர் சரி அடுத்த பார்ட் என்னாகும் இது 1. ஸோ இந்த பார்ட் என்னாகும் 1 minus tan theta divided by 1 plus tan thetaன்னு வரும். இப்போ இது எல்சிஎம் எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் என்னாகும் இது 1 minus 1 plus. ஸோ இந்த பார்ட்டில் 1 minus tan square thetaன்னு ஆகிடுமா a plus b into a minus b இல்லையா a minus b into a plus b. ஸோ a square minus b square 1 square 1ன்னு போட்டோம். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 1 plus tan theta தான் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இது அப்புறம் மைனஸ் இது 1 minus tan theta உடைய ஸ்கொயர் ஆகிடும். இஸ் இட் ஓகே?
இதுக்கு நேராக நீங்கள் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா a + b the whole square minus of a minus b the whole square அப்படின்னா 4 times of ab அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் பண்ணுங்கள், அப்படின்னா எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் எக்ஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வேளை தெரியல அப்படின்னான்றதுனால தாராளமாக நீங்கள் என்ன பண்ணால் நேராகவே இந்த ஆன்சரை எழுதலாம். ஏன்னா யூ ஆர் சப்போஸ் டு நோ தட். இப்போ இதுக்கு அப்புறமா என்ன வரணும், இதை 1 + tan square theta minus 2 times of tan theta divided by இந்த பார்ட் வரும் 1 minus tan square theta. நான் எப்படின்னு போட்டேன் theta. இப்போ ரிமூவ் பண்ணிங்க ப்ராக்கெட் பாருங்கள். இந்த 1 போயிடும், இந்த tan square போயிடும், இங்கே minus of minus 2 tan theta. So it will become 4 tan theta divided by 1 minus tan square theta. நான் இதை தான் உங்களுக்கு சொன்னேன், a + b the whole square minus of a minus b the whole square என்ன, that is equal to 4 times of ab, 4 into 1 into tan theta, 4 tan theta. So without this step you can write very well. இதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், I want tan 2 theta and 2 வெளியில். ஸோ இது 2 போட்டுட்டு இது என்ன பண்ணுறேன், 2 tan theta divided by 1 minus tan square theta. இந்த பார்ட் வந்து என்ன ஆகுது, 2 tan 2 theta ஆகுது. So the answer is 2 times of tan 2 theta. We got the answer. Very simple one again, isn't it? Now shall I go for the 9th one now? அடுத்த கணக்கு கொஸ்டின் நம்பர் 9ல கேட்குறாங்க, cot 7.5 degrees நம்ம ஈக்குவல் டு √2 + √3 + √4 + √6. ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, √2 + √3 + √4 + √6 அப்படின்ட்டு. ஸோ பியூட்டிஃபுல் சம். நிறைய நீங்கள் கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில ப்ராப்பர்ட்டியாகவே என்ன கணக்காக நம்ம போட்டதனுடைய வேல்யூஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கு ஈஸி தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறோம். cot 7.5 degreesன்றாங்க. காட்னா நமக்கு cos by sin தெரியும், அதனால் நம்ம அதை எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம், cot 7.5 and this is cot 7.5 degrees. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I am multiplying and dividing by 2. ஸோ இந்த cos 7.5 degrees கீழே sin 7.5 degrees அப்படி இருக்குது. இது இல்லாமல் what I am doing that I am multiplying and dividing by sin 7.5 degrees. இந்த பார்ட்டு I am multiplying with 2 sin 7.5 degrees. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல 2 போட்டேன், இதுக்கப்புறம் இது போட்டேன். இது ரெண்டும் சேமாக இருந்தால் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், இந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் ப்ராப்ளம் I am writing in this way. எதுக்காக, what is this மேலே எப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் ஆச்சு, it becomes now தீட்டான்னு மனசில் வச்சுட்டிங்கன்னா 2 sin theta cos theta, அப்போ sin 2 theta, sin 2 theta into 2 into 7.5 அப்படின்றப்போ this will become now 15 ஆகிடும். இது என்னாகும் 2 sin square ஆகுது பாருங்கள், இங்கே ஒரு சைன் இருக்குது, இங்கே ஒரு அதே ஆங்கிள். ஸோ it become 2 sin square theta, 2 sin square theta அப்படி வருது. ஓகேவா? இது sin 2 theta, இந்த 2 எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க, 2 sin theta cos thetaன்றது sin 2 thetaன்னு ஆகுது. அப்போ இது வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, sin 15 degrees. ஓகே, இது என்ன ஆகுது, 2 sin square theta. 2 sin square theta அப்படின்னா you know 1 minus cos 2 theta. So 2 times of the 7.5 degrees. So அப்போ இது என்ன ஆகும், sin 15 1 minus cos 15. இந்த பார்ட் ஓகேவா? என்ன தேடி சொல்கிறேன், cos 2 theta ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ தட் ஈக்குவல் டு 1 minus 2 sin square theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ 2 sin square theta இது இங்கே வந்துட்டு இது அங்கே போட்டதுனால 1 minus cos 2 theta. Thetaன்றது 7.5 degrees. So we got now that is equal to sin 15 divided by 1 minus cos 15 அப்படின்னு வந்துட்டோம். ஓகே சார், இதெல்லாம் ஓகே. √2 + √3 அந்த மாதிரிலாம் வரதுக்கு எங்கள் வேல்யூ பக்கத்துலேயே இல்லையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, what is the value of sin 15 cos 15 நீங்கள் டிரைவ் பண்ணிங்களே எக்ஸாம்பிளில், அதை என்ன வேல்யூ பாருங்கள். sin 15 வேல்யூவும் cos 15 வேல்யூ ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க எங்கேயோ நினைக்கிறேன். இஃப் யூ ரிமெம்பர் இஸ் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்கணும் உங்கள் ஃபார்முலா. sin 15ன்றதை யூ ரைட் இட் as difference of 2 angles 45 minus 30, 60 minus 45 நீங்கள் பண்ணலாம். இப்போ பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, sin a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். sin a cos b minus cos a sin b சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூஸை. காமன் ஃபேக்டர் 1/2 √2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √3 minus 1. ஸோ sin 15 என்றது √3 minus 1/2 √2. ஓகே, cos 15க்கு இதே மாதிரி போட்டிங்கன்னா வரும் cos a cos b minus sin a sin bன்னு வரும். cos a and sin a ரெண்டுமே உங்களுக்கு 45 தான். அதனால் இதே தான் வரும், ஒன்லி திங் ப்ளஸ் வரும். ஆக
sin 15 வேல்யூ cos 15 வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் இதில் ரப் பண்ணிவிட்டு ஐ வில் சப்ஸ்டியூட் இட். ஸோ sin 15 வேல்யூ 1 minus cos 15 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். sin 15 இது வந்து ப்ளஸ் ஆகும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ இந்த பார்ட் அப்படியே வந்துருச்சு. √3 - 1 by 2 √2. இங்கே என்ன பண்ணுறோம், 2 √2 எல்சிஎம் எடுத்துகிட்டு -√3 அண்ட் திஸ் -1 by this, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மேலே எப்படி இருக்குது, 2 √3 - 1 டிவைட் பை திஸ். ஐ எம் மல்டிப்ளைங் அண்ட் டிவைட் பை தி கான்ஜுகேட். அதான் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிம்பிள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மைனஸை வெளில எடுத்துகிட்டேன், √3 + 1 வந்தது. இது மைனஸ்னால இதோட கான்ஜுகேட் வந்து ப்ளஸ் ஆகுது. ஐ எம் மல்டிப்ளைங் டிவைடிங் பை தட். ஓகேவா? இப்போ நான் இதை அழிச்சிடலாம், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் மேலே பாருங்கள் எப்படி இருக்குது, இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 √2 இன்ட்டு திஸ். ஸோ 2 √6 ஆகும். அப்புறம் 2 √2 - 1 -2 √2 அப்படி வரும். அதுக்கு பிறகு இது என்டையர் திங் இன்ட்டு திஸ். √3 - 1 இன்ட்டு √3 + 1 இஸ் இட் நாட் a + b இன்ட்டு a - b? அப்போ a² ஆகும். ஸோ a² அண்ட் -1. a² √3 the whole square and b². நான் டினாமினேட்டர் எடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக a, இது b, இது a, இது b, a - b, a + b. அப்போ a² - b² வரணும். அதாவது 2 √2 the whole square minus √3 + 1 the whole square. இப்போ இந்த பார்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பார்ட்டை ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் வருது. அதாவது we have 2 √6 minus 2 times of √2, 3 - 1 அப்படிது ஒரு 2 வருது. டினாமினேட்டர் பாருங்கள், a + b இன்ட்டு a - b. இது 2 √2 the whole square. 2 × 2 4, √2 × √2. அதாவது 2 √2 இன்ட்டு 2 √2. இது ஒரு 4, இது ஒரு 2. ஸோ மிச்சம் 8 ஆகும். therefore ஸோ 2 √2 அப்புறமா ஒரு 2 √2. 2 × 2 4, இது ஒரு 2 8. நான் இந்த பார்ட் என்ன ஆகும், a + b the whole square வரணும். ஸோ திஸ் இஸ் 3 + 1 + 2 √3 அப்படி வரும். ஏன்னா இந்த பார்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நியூமரேட்டரில் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கும். 2 √6 - 2 √2 + 2 இங்கே 8, இங்கே 3 + 1 4, அப்புறம் -2 √3 அப்படி வருது. ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் நியூமரேட்டரில் 2 √6 - 2 √2. இந்த 2 கூட காமனாக எடுத்துக்கலாம் போல இருக்குது. ஐ திங்க் காமன் ஃபேக்டராக வர முடியும். ஸோ 2 வெளில எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், திஸ் பார்ட் வில் பி √6 - √2 say +1 இப்படி வரும். கீழே என்ன இருக்கும், 4 இருக்கும். 4 - this, இது 4 - 2 √3. இங்கே 2 நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன வரும், 2 - √3. இஸ் இட் ஆல் ரைட்? இந்த கணக்கிலேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் போகிறேன். 2 காமனாக எடுத்துட்டேன். இங்கே √6 இருக்குது, இங்கே -√2 இருக்குது. 2 வெளில எடுத்தனால ஜஸ்ட் 1 அப்படி இருக்குது. 8 - 4 4, இங்கே -2 √3. இதில் ரெண்டுலேயும் நம்ம 2 வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 - √3 வரும். எகெயின் இது ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ யூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 + √3 இன்ட்டு 2 - √3. சரியா? இப்போ இந்த மேலே இதில் எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன். இப்போ இந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது, √6 இருக்குது, அப்புறமா √2 இருக்குது, அப்புறம் ஒரு +1. கீழே என்ன ஆகும், 2 - √3 இன்ட்டு 2 + √3 பண்ணுறப்போ 2² 4, அப்புறம் b² அது ஒரு 3 ஆகிடும். இது இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஒரு 2 + √3 இருக்கா, 2 + √3 இது இருக்குது. இப்போ நீங்கள் இதான் மிஸ்டேக் இருக்கா ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஸோ ஒரு எல்லாத்தையும் பார்த்துலாம். ப்ளஸ் மைனஸ்லாம் சரியாக இருக்கா பார்த்துருங்க. பார்த்துட்டு நவ் வில் கோ ஃபர்தராக போல். இப்போ நவ் இது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 √6 வருது, அப்புறம் ஒரு 2 √2 அப்படின்னு வருது, அப்புறம் ஒரு 2 வருது. √3 இன்ட்டு √6. ஸோ அந்த பார்ட் வந்து √18 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் √3 இன்ட்டு √2. ஸோ அது -√6 அப்படி வரும். √3 இன்ட்டு 1 அது √3ன்னு வரும். இப்போ இது பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் என்ன வருது அப்படின்றப்போ 2 + √3. ஸோ 2 √6ல் ஒரு √6 போயிடுச்சு. ஸோ ஒரு √6 வரும். 2 √2 இருக்குங்க. இது என்ன பண்ணால் 9 × 2ன்னு போட்டுட்டு 3 √2 போடலாம். இது உங்களுக்கு ஒரு √3 இருக்கும்.
இந்த 2 ஒன்று இருக்குங்க, 1 2 3 4, அந்த 2 is there. So 2 root 6 2 and then 3 into root 6 3 into 6 இதை பார்த்தலாம். எங்கே மிஸ்டேக் இருக்கா திருப்பியும் செக் ஒன்றும் இல்லை. ஏன் இது செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கே 2 முழு நம்பராக வருதுங்க, ஆனால் இங்கே 2 இல்லையே அப்படின்னுக்காக ஒரு இதை செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் இந்த ஆன்சர் பார்க்கலாம். இங்கே ரூட் 6 ஓகே, இங்கே ரூட் 3 இருக்குது, அதுவும் ஓகே. 3 ரூட்டில் ஒரு 2 ரூட்டு போயிடுச்சு, அதனால் ரூட் 2 ஓகே. 2ன்னு இருக்குது, அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு கன்வீனியண்ட்டாக எழுதியிருக்காங்க. ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 4 ப்ளஸ் ரூட் 6. அது நீங்கள் கணக்கு போடுறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும், ஹேவ் அன் ஐ ஆன் த ஆன்சர். இந்த ஆன்சரில் பக்கத்தில் வந்துட்டுருக்குமா, அப்படி வரல அப்படின்னா எங்கேயா மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படியே ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டைம்லையும் நான் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு டூ இட் ஸோ தட் மிஸ்டேக்ஸ் வராது. சரியா? நவ் வில் கோ ஃபார் தி 10th sum. Question number 10, prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta into 1 plus 6 secant 6 theta like that. இது 2 square 2 cube இது மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா 2 power n thetaன்றது this value அப்படின்றாங்க. 2 theta இருக்குது, இது 4 theta, நெக்ஸ்ட் என்ன வரணும் 2 cube 8 theta இந்த மாதிரி போகும். secant 2 theta அதனால் நம்ம வேறு வழி இல்லை, 1 by cos 2 thetaன்னு எழுதுகிறேன். ஸோ அடுத்த பார்ட் என்னாகும், 1 plus 1 by cos 4 theta அப்படி வரும். இது மாதிரி இந்த கணக்கு போயிட்டே இருக்கும். ஸோ 1 plus 1 by cos 2 power of n theta இந்த மாதிரி வரணும். நம்ம இந்த பார்ட் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 1 plus cos 2 theta divided by cos 2 theta. இது 1 plus cos 4 theta divided by cos 4 theta. Like this போகும். இது 2 4 அதுக்கப்புறம் 2 cube அந்த கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 2 cube அதாவது 8 theta like that this goes. The 1 plus cos 2 theta என்றது என்ன சொல்லலாம், 2 cos square theta. இது வந்து 2 times of 2 theta அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், 2 times of cos square of 2 thetaன்னு வரும். Alright, so cos square 2 theta like this goes. Denominator எப்படி வரும், இந்த cos 2 theta வரும், இங்கே say cos 4 theta வரும். இந்த ஒரு cos 2 thetaவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வந்திருக்கு, ஒரு டேர்மில் 2 இருக்குது, அடுத்த டேர்மில் 2 இருக்குது, லைக் தட் n டேர்ம்ஸ். அதனால் நம்ம சுருக்கமாக இது என்ன பண்ணலாம், 2 power of n அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எப்படி கேன்சல் ஆகுது, இப்படி. அப்போ அடுத்ததில் என்ன ஆகும், இது கேன்சல் ஆகிடும். இப்படி போகிறப்போ டினாமினேட்டர் எல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே என்ன நிற்கும் அப்படின்னா யூ வில் ஹாவ் cos square theta இருக்கும், அதுக்கப்புறம் cos 2 power cos square 2 theta இல்லையா, cos 2 theta வரணும். அடுத்தது இது 2 cos square theta அப்படியே இருக்கும். சரியா? 1 second. ஸோ 1 plus cos theta அப்படியே இருக்கும், 1 plus cos 4 theta அப்படியே இருக்கும். மேற்கொண்டு பண்ணாமல் அப்படியே டாட் போட்டிருக்கேன். ஸோ இது என்ன இருந்தது அப்படின்னா இந்த cos 2 thetaவில் ஒரு cos 2 theta கேன்சல் ஆகிடும். இது 2 வரதுனால 2 power என்ன ஆகிடுச்சு, இந்த cos square theta இருக்கும், இதில் cos 2 theta வரும். அதுக்கு இடத்துல cos square 4 theta வந்து ஒன்று போயிட்டு cos 4 theta மிஞ்சும். லைக் தட் திஸ் கோஸ் அப்படியே போயிட்டே வரப்போ கடைசியில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே 2 theta இருந்தால் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு 4 theta நிற்கிறது, அதாவது ஒரு டேர்ம் வந்து நிற்கும் இது கேன்சல் பண்ண பிறகு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே 2 square theta நிற்கிறது பார்த்தீங்களா. சொல்கிறது பாருங்கள், 4 தான் இங்கே 2 square. ஆக இந்த ரெண்டு டேர்ம் தான் இருந்தது அப்படின்னா இந்த கணக்கு இது இருக்கும், இது இருக்கும், 2 cos 2 theta இருக்கும், கீழே 2 power 2 thetaன்னு வரும். அதுபோல் இங்கே n டைம்ஸ், அதனால் இது நான் cos power 2 power n theta அப்படின்னு எழுதுறேன். இந்த பார்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 2 theta இருக்குது, இங்கே 4 theta இருக்குது, இங்கேயும் 4, அதாவது இங்கே 2 theta அப்படின்னா அது போல் 2 power 2 இங்கே இருக்குது. அதனால் இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதுக்கு வரப்போ 2 power n theta வரும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் அழிச்சிட்டோமா, நான் இதை அழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கணக்கு எப்படி ஆகுது, 2 power n இருக்கும் அண்ட் கீழே cos 2 power of n theta அப்படி வரும். மேலே ஒரு cos theta, இது இல்லாமல் cos square thetaவை நான் cos theta எழுதுகிறேன். cos theta into cos 2 theta into cos 4 theta like that this goes. Is it all right up to this?
இப்போ நான் இதுக்கு என்ன ஆன்சர்? cos theta, cos 2 theta, அப்புறம் cos 2 square theta, 4 theta பதிலாக 2 square theta இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? டிரைவ் பண்ணி sin 2 power n theta divided by 2 power n sin theta அப்படின்றத எக்ஸாம்பிள் 3.32 அப்படின்றத காட்டியிருக்கோம். ஓகேவா? அது 3.32 அந்த எக்ஸாம்பிளில் we have shown that உங்கள் புக்கில் அழகாக காட்டியிருக்காங்க அது என்ன வரும் அப்படின்றது. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஐ டேக்கிங் தட் ஃபிகர். அவ்வளோ கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்த்துக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் இதுக்கு வந்து இப்படி வரும். அப்போ இது என்ன, இந்த 2 power n 2 power n கேன்சல் ஆகிடுச்சு. காஸ் அப்படி இருக்க இது வந்து tan power of 2n theta. இது என்ன சொல்கிறாங்க? காட் தீட்டான்னு காசுன்னு எழுதிட்டேன். காட் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா வந்துச்சு. காஸ் பை சைன் தேர்ஃபோர் இது காட் தீட்டா. சைன் பை காஸ் அதனால் tan of 2 power of n theta. ஸோ முடிஞ்சிடுச்சா ப்ராப்ளம்? ஸோ நீங்கள் அதை போட்டு காட்டலாம் அல்லது we know it அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டேக்கிங் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ன்றத சொல்லலாம். பட் இப்போ நீங்கள் வந்து மார்க் இஃப் இட் இஸ் இந்த 5 mark கொஸ்டின் வந்தது அப்படின்னா பெட்டர் டூ இதை அந்த பாட்டை இங்கே பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். Now I am going for the last problem, question number 11. The last problem of the exercise 3.5. So the exercise we have done all the problems. If I have explained to you to your satisfaction and clear-ஆ இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் தட். Now I go for the last problem. Very simple problem. Small adjustment வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள் சேம் நம்பராக இருக்கா? sin theta cos theta. இது வந்து தீட்டான்னு மனசில் வச்சுட்டோம்னா ஒரு 2 அங்கே பிரிச்சிடலாம். அப்போ இது என்ன போகும்? 16√3 into இது 2 times of sin say pi by 48 into cos by 48 cos pi by 48. The remaining அப்படியே இருக்கும். அதாவது cos pi by 24 cos pi by 12 cos pi by 6 எப்படி வரும்? இதுக்கு பதில் என்ன இருக்கலாம்? 2 sin theta cos theta அப்படின்றத sin 2 thetaன்னு சொல்லலாமா? அப்போ என்ன இருது? 24 இருதா? ஸோ இங்கே ஒரு 24 இருக்கா? இதை குரூப் பண்ணலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்படி இருக்குது. ஸோ இந்த 16லேருந்து என்ன பண்ணுவோம்? ஒரு 2 இங்கே கொண்டு போவோம். இப்படி வரும். அப்போ இந்த 8√3 இது 2 sin theta cos theta அப்படின்றது sin 2 thetaன்னு ஆகும். திருப்பியும் 2 into 24 2 into 5 by 24 இப்படி வரும். ஸோ sin pi by 12 அப்படி ஆகிடும். இப்போ இந்த pi by 12 cos pi by 12 இருக்குது பாருங்கள், அதை இங்கே எழுதிட்டு இதை ஒரு சின்னதாக குரூப் பண்ணிவிட்டு இந்த cos pi by 6ன்றது தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 2 உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது 4√3 வரும். இங்கே 2 sin theta cos thetaன்னு வரும். இந்த cos pi by 6 அப்படியே இருக்கும். 2 sin theta cos theta அப்போ sin 2 theta sin 2 times of this அதனால் வெறும் sin pi by 6 ஆகிடும். into cos pi by 6 இருக்குது. ஒரு 2 கொண்டு போயிடுங்க. it will become 2√3. இது 2 times of sin theta cos theta. 2 sin times of sin theta cos theta is sin 2 theta. 2√3 sin 2 theta 2 into pi by 6 அதாவது pi by 3. What is the value of pi by 3? Sin pi by 3? Sin pi by 3 is √3 by 2. The 2 போயிடுச்சு. √3 3. So that completes very beautiful problem. Small adjustment 2 உள்ள கொண்டு போகிறோம். sin theta cos theta கொண்டு வந்துட்டு ஆன்சரை முடிச்சிட்டோம். ஓகேவா? That completes the exercise 3.5. Thank you for watching.